அரசியலில் அப்புறப்படுத்தப்பட்டதன் விளைவாக ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. 95% வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக அன்றைக்கு பேசினார். அன்றைக்கு பேசுகிற நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரவில்லை. நாங்கள் என்றைக்குமே திமுகவுக்கு எதிர்கட்சி அல்ல, எதிர்கட்சியாக தான் இருப்போம். அதிமுகவுக்கு பதிலடி அதிமுகவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒரு இயக்கம் இன்னும் தமிழகத்தில் தோன்றவே இல்லை. இது நேற்று பெய்த மழையில் முளைத்த காலம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சிகளோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடக்கிறத தவிர ஒப்பந்தம் கூட இறுதி செய்யப்படவில்லை. 2 பேரில் சந்தித்த கட்சிகளோடு கூட இன்று வரை தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே பல பிரச்சனைகள் இருப்பதாக தான் அர்த்தம். இல்லை, அதுதான் கிட்டத்தட்ட அந்த கட்சியை பொறுத்தவரை திமுக இணைந்து விட்டான அர்த்தம். அரசியலில் அப்புறப்படுத்தப்பட்டதன் விளைவாக ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதை எதிர்க்கின்ற ஆக்கபூர்வமான சக்தியாக செயல்படுகிறது இன்றைக்குள்ள அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனுடைய பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்கள் 2-3 நாட்கள் சட்டமன்றத்துக்கே வரவே இல்லை. அண்ணன் எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய கடமையை செய்கின்ற வகையில் தேர்தல் வாக்குறுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் 520 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 33 மாதங்களை தாண்டி 3வது ஆண்டில் நிறைவு செய்கின்ற நேரத்தில் கூட 95% வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக அன்றைக்கு பேசினார். அன்றைக்கு பேசுகிற நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரவில்லை. அவர் தொலைக்காட்சி மூலமாக, ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக அந்த கருத்தை பார்த்தாரா பார்க்கவில்லை என்று தெரியவில்லை. அதுக்கு மறுநாள் மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கு பதில் தெரிவிக்கின்ற நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கூறிய கருத்துக்கெல்லாம் அவர் பதில் சொல்லவில்லை. இருந்தாலும் மத்திய அரசோடு மாநிலத்தின் பங்களிப்பை நாம் பெற வேண்டும், அதற்கு எதிர்க்கட்சியும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதற்கு கூட வெளியே வந்து பத்திரிகையாளர்களை, ஊடகத்தை துறையை சேர்ந்தவர்களை சந்திக்கின்ற நேரத்தில் அது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அவருடைய கடமை தான். மத்திய அரசுடைய பங்களிப்பை பெற வேண்டியது அவருடைய கடமை. நாங்கள் என்றைக்குமே திமுகவுக்கு எதிர்கட்சி அல்ல, எதிர்கட்சியாக தான் இருப்போம். புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்பதை அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கட்சியை துவங்கினார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எங்களை அப்படித்தான் வழி நடத்தினார்கள். அந்த 2 தலைவர்கள் வழியிலே தான் நானும் அரசியல் செய்து வருகின்றேன். எங்களுடைய இலக்கை திமுகவை எதிர்ப்பதுதான் என்று மறுநாள் மிக தெளிவாக சொன்னார். செந்தில் பாலாஜி வந்து இப்போ 27 நீதிமன்ற காவல் பிஜேபியும் பழிவாங்கப்படலாமான்னு இல்லை, இது வழக்கு சம்பந்தப்பட்ட விவகாரம் நாம் பேச சரியாக இருக்காது. அமலாக்கத்துறை சோதனை செய்தது, அமலாக்கத்துறை அவர் வழக்கு பேசியிருக்கின்றது. வழக்கை சட்ட ரீதியாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் சந்தித்து வருகின்றார்கள். அதில் ஜாமீன் கொடுப்பதும் அது நீதிமன்றத்திற்கு சட்டத்துக்கு உட்பட்ட சமாச்சாரமே தவிர அதில் உள்ள சாதக பாத அம்சங்கள்லாம் அதில் வாதிடுபவர்களுக்கும் அந்த வழக்கு பதியப்பட்டவர்களுக்குத்தான், அதன் சார்பாக வாதிடுபவர்களுக்கும் அமலாக்கத்துறையின் சார்பாக வாதிடுபவர்களுக்கு தான் அந்த கருத்து சரியாக இருக்கும். அதில் கருத்து சொல்வது என்பது சரியாக இருக்காது. அதிமுகவுக்கு வந்து பதிலடி கொடுங்கன்னு சொல்லி கமலஹாசன் வந்து நிர்வாகிகள் பதிலடி கமலஹாசன் உத்தரவு போட்டிருக்காரு. நிர்வாகிகள் கருத்து சொல்றாரு. அதிமுகவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒரு இயக்கம் இன்னும் தமிழகத்தில் தோன்றவே இல்லை. இது நேற்று பெய்த மழையில் முளைத்த காலம். கமலஹாசனுடைய கட்சி ஒரு இடத்திற்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்வதற்காக அவர் ஏதோ பேசுகின்றார். அது அவருடைய கருத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக வந்து கூட்டணி மெகா கூட்டணி அதுக்கான எந்த அறிவிப்பு வரல. திமுக கூட்டணி கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? அதிமுக நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோக கால அவகாசம் இருக்கின்றது. இன்னைக்கு பிஜேபி கூட அப்படிதான் சொல்லிருக்கு, தேர்தல் கூட்டணி வைப்பதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் தேர்தல் அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட பிறகுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதில் முனைப்பு காட்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சிகளோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடக்கிறத தவிர ஒப்பந்தம் கூட இறுதி செய்யப்படவில்லை. இது புதிதாக சேர்கின்ற கட்சிகள் அல்ல. அவர்களோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல் 2 தேர்தலை சந்தித்த கட்சிகள் தான் அவர்களோடு இன்றும் கூட்டணியாக இருக்கின்றன. 2 தேர்தலை சந்தித்த கட்சிகளோடு கூட இன்று வரை தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே பல பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் அர்த்தம்.
தொகுதி உடன்பாடு எட்டப்படுகின்ற நேரத்தில் சில சலசலப்புகள் தோன்றும், அதிருப்திகள் வரும். அதில் மாறுபட்ட கருத்துடையவர்கள் அதிலிருந்து வெளியேறலாம். அவர்கள் வெளியேறிருந்து தனியாக போட்டியிடலாம், இல்லை எங்களோடு சேரலாம், மாற்று கட்சியோடு சேரலாம், அது வேறு விஷயம். ஏற்கனவே 2-3 தேர்தலை சந்தித்தவர்களோடு கூட திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் உடன்பாடை இறுதி செய்யப்பட முடியவில்லை என்ற நிலையில் தான் அந்த கூட்டணி இருக்கின்றது. எங்கள் கூட்டணியும் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அமைப்பு கொண்டான பூர்வாங்க பேச்சுகள் நடைபெற்று வருகின்றன. அது இறுதி வருகின்ற நேரத்தில், தொகுதி பங்கு நடைபெறுகிற நேரத்தில் அது வெளிச்சத்துக்கு வரும், ஊடகத்துக்கும் பத்திரிகையாளருக்கும் தெரிவிக்கப்படும். என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு திமுக சீட்டு போட்டோட பரவாயில்ல, நாங்கள் கூட்டணி தொடருவோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. அந்த நீங்க வெளியே நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் கிட்டத்தட்ட அந்த கட்சியை பொறுத்தவரை திமுக இணைந்ததுக்கு தானே அர்த்தம். அவங்க தேர்தலில், கடந்த தேர்தலிலேயே அவங்க சின்னத்தில் போட்டி போடல. திமுக உதவி சொன்ன சின்னத்தில் போட்டி போட்ட பிறகு இன்னைக்கு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் எண்ணிக்கையில தான் நாங்கள் அழைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட வரும் அதிமுக என்பது இன்றைக்கு இணைந்து விட்ட திமுக தான் இன்றைக்கு மக்கள் பார்க்கின்றார்கள். அதாவது ஒரு தனி கட்சி அமைப்பாக இல்லை, அதுதான் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். போன தடவை கனிமொழியும் பேசி ஏடிஎம்கே நிப்பாட்டில் கூட்டணி சொல்லிட்டீங்க, இந்த தடவை நம்ம தான் நிற்கப்படுன்னு சொல்றாங்க. இந்த தடவை அதிமுக கனிமொழியும் பேசி கலங்காணுமா, இல்லை கூட்டணி கட்சி? நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்படுவார். நிறுத்தப்படுவது மட்டுமில்லாமல் வெற்றி வேட்பாளரில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளராகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கின்ற தொகுதியாக இந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவு பரபரப்பை ஏற்படுத்தும், திருப்பத்தை ஏற்படுத்தும். வெற்றியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.